இப்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அட்டக்குருக்கி என்ற கிராம பகுதியில் 3 காட்டு யானைகள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் புகுந்துள்ளன. இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பிரகாஷ். நிச்சயமாக வணக்கம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பார்த்தோமானால் காடுகளாலும் மலைகளாலும் சூழ்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வனப்பகுதி மற்றும் கர்நாடக மாநில வனப்பகுதியும் இரண்டும் சேர்ந்தபடி இருப்பதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அவ்வப்போது தமிழகத்திற்கு நுழைந்து இந்த வனப்பகுதியில் சுற்றி திரிவது வழக்கமாக கொண்டுள்ளது. இவ்வாறு வரக்கூடிய இந்த காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து குழுக்களாக பிரிந்து ஆங்காங்கே சுற்றி திரிவது வாடிக்கையாக உள்ளது. அவ்வாறு வந்த அந்த யானை கூட்டத்தில் இருந்து ஒரு 3 காட்டு யானைகள் பார்த்தோம்னால் பேரண்டப்பள்ளி மற்றும் போடூர் வனப்பகுதிக்குள் சுற்றி திரிந்திருக்கிறது. இந்த நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே இருக்கக்கூடிய அட்டக்குருக்கி என்ற கிராம பகுதிகள் அதிகாலை புகுந்த இந்த 3 காட்டு யானைகள் அந்த அட்டக்குருக்கி கிராம பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜெய்சங்கர் என்பவர் அந்த மாட்டை தனது அந்த தந்தத்தால் குத்தி கொன்றிருக்கிறது. இதுல சம்பவ இடத்திலேயே அந்த மாடு இறந்திருக்கிறது. இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலும் நிலவுவதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. நேற்று நள்ளிரவு இந்த யானைகள் 3 யானைகள் புகுந்ததன் காரணமாக இந்த கிராம பகுதியில் பெரும் தற்போது பீதியில் ஆழ்ந்திருக்கிறது. ஆங்காங்கே சுற்றி திரிந்த இந்த 3 காட்டு யானைகளும் தற்போது மீண்டும் பேரண்டப்பள்ளி அந்த வனப்பகுதிக்குள்ளேயே தற்போது சென்று தஞ்சம் அடைந்திருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன கோரிக்கை என்பது பார்த்தோமானால் இந்த யானைகளானது யானைகள் அச்சுறுத்தல் என்பது தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் வனத்துறையினர் உடனடியாக இந்த யானைகளை தொடர்ந்து அந்த நடமாட்டத்தை கண்காணித்து உடனடியாக அந்த யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விரட்ட வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது.